விவிலியத்தில் எழுதப்பட்டுள்ளது போல இயேசு தமது சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரே ஜெபம் இயேசு கற்றுத்தந்த இறைவேண்டல் ஜெபம். இயேசு அடிக்கடி தனிமையான இடத்திற்கு சென்று ஜெபத்திலும் பின் இறைவனிடம் மனம் விட்டு பேசுவதிலும் பல மணி நேரங்களை செலவிடுவதை எப்பொழுதும் அவரோடு இருந்த சீடர்கள் கவனித்து வந்தார்கள். இயேசுவும் அவரின் தந்தையும் ஒருவரே. ஆம், நீங்களும் இயேசுவைப் போல ஜெபித்தால் தந்தையோடு ஒன்றாயிருக்கலாம். இயேசுவின் பலமும் வல்லமையும் தந்தையிடமிருந்து வந்தது என அவர்களும் கண்டு அதற்கு அவர்களே சாட்சியாயிருந்தார்கள். அவர் எங்கு சென்றாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். நோயாளிகள், குருடர்கள், ஊனமுற்றோர் ஆகியோர் அவரால் அற்புதமாக குணப்படுத்தப்பட்டார்கள். பேய் பிடித்தவர்களிடையே இருந்த தீய சக்திகளையும் அவரால் விரட்டியடிக்க முடிந்தது. இறந்தோரை உயிர்ப்பிக்கவும் செய்தார். பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு உணவளிக்க 2 மீன்களையும் 5 அப்பங்களையும் பலுகச் செய்தார். சீடர்கள் உட்பட அவரை கண்டவர்களும் கேட்டவர்களும் இவருக்கு எப்படி இந்த வல்லமை கிடைத்தது என வியப்புற்றார்கள். என்ன ஜெபம் செய்தார்? இறுதியாக ஒரு நாள் சீடர்கள் துணிச்சலோடு இயேசுவை கேட்டார்கள். ஆண்டவரே, ஜெபிப்பது எப்படி என எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள். இயேசு கூறுகிறார், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தாரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என நினைக்கிறார்கள். நாம் என்ன ஜெபிக்கிறோம் என தெரியாமலே இருப்பதால் ஜெபங்களை முணுமுணுக்க வேண்டாம் என்கிறார் இயேசு. நாம் அவரிடம் என்ன வேண்டுகிறோம், நம் உள்ளத்திலிருந்து என்ன பேசுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ள அவர் விரும்புகிறார். எனவே உற்று கேளுங்கள். அவரின் சாயலில் நம்மை மாற்ற, உருவாக்க அனுமதியுங்கள். இயேசு இந்த சிறிய எளிமையான ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார். இயேசு கற்றுக் கொடுத்த இறைவேண்டல் ஜெபம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்பதாகும். கடவுள் விண்ணுலகில் இருக்கிற நமது தந்தை என்றும் நாம் கடவுளின் மதிப்புமிக்க அன்பான பிள்ளைகள் என்றும் அவர் நமக்கு சொல்ல விரும்புகிறார். நமது பெற்றோர்களை அன்போடும் நம்பிக்கையோடும் மற்றும் பிடிவாதத்தோடும் அணுகுவது போல் நாம் கடவுளையும் அணுக முடியும். உமது நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. கடவுளின் பெயர் புனிதமானது, பரிசுத்தமானது. எனவே அவரின் பெயரை பயன்படுத்தும் போது மரியாதையோடும் மதிப்போடும் மற்றும் அன்போடும் கடவுளை நாம் அணுக வேண்டும். ஏனெனில் அவர் நம் கடவுளும் விண்ணுலகில் இருக்கிற நம் தந்தையும் ஆவார். உமது அரசு வருக. நீதி, சமாதானம் மற்றும் அன்பு வழியாக கடவுள் நமது உள்ளங்களிலும் எண்ணங்களிலும் ஆட்சி செலுத்த நாம் வேண்டுவோமாக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. விண்ணுலகில் உள்ள வானதூதர்கள் போல கடவுள் எதை விரும்புகிறாரோ அதை மட்டுமே நாம் செய்வோமாக, நமது விருப்பத்தை அல்ல. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். நமது அன்றாட தேவைகளை, உடல் மற்றும் ஆன்மீக தேவைகளை கொடுக்க கடவுளிடம் மன்றாடுவோம். இதன் வழி நாம் அவரின் அன்பு பிள்ளைகளாகிறோம். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நமது பாவங்களுக்காக நாம் கடவுளிடம் மன்னிப்பு கேட்கும் வேளையில் நாம் பிறருக்கு அளிக்கும் மன்னிப்பை கடவுளுடைய மன்னிப்போடு இணைப்போம். எங்களை சோதனையில் விழவிடாமல் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். கடவுளிடமிருந்து நம்மை பிரிக்கும் எல்லாவித தீமைகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்க
இறைவனிடம் மன்றாடுவோம். இப்பொழுது இயேசு கற்றுத்தந்த இறைவேண்டல் ஜெபத்தின், அதாவது கர்த்தர் கற்பித்த ஜெபத்தின் அர்த்தம் உங்களுக்கு புரிந்திருக்கும். ஒவ்வொரு தடவையும் இந்த ஜெபத்தை சொல்லும்போது தந்தையோடு கொண்ட நெருங்கிய உறவை நீங்கள் அனுபவிப்பீர்கள். தந்தையோடு நீங்கள் கொண்டிருக்கும் ஒன்றிப்பை அனுபவிக்கும் போது இன்னும் நிறுத்தி மெதுவாக இந்த ஜெபத்தை சொல்ல விரும்புவீர்கள். இறைவனாகிய தந்தை உம்மோடு இருக்கிறார். நீங்கள் அவரை நேசிப்பது போல் அவரும் உம்மை நேசிக்கிறார். உமது வாழ்வை அவரோடு நீர் எப்பொழுதும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறார்.